ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இதே நம்ம மூவியில் சமானா கண்டிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க. சமானா கண்டிங் 2024 புக் மை ஷோவில் தமிழ் டபுள்ல வெளியான ஒரு ஹாரர் ஃபேமிலி ட்ராமா மூவி. வில்லியம் மார்க் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டாமி ரோஸ், ஹேனா, வில்லியம் ரோஸ் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோ, அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணு இப்படி அப்படி ஒரு சந்தோஷமான ஜாலியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிற ஹீரோடைய லைஃப்ல அவங்களுடைய பொண்ணு இறந்துடுறாங்க. இதனால ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. என்னடா பண்றது அப்படின்ட்டு ஒரு தனிமையான இருக்கிற ஒரு வீட்டில் அங்கே போய் குடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் பல அமானுஷ்யமான சக்தியில் அவங்களை தொந்தரவு பண்ணுது, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுது. என்னடா இது இங்கே பார்த்தா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிறாரு. இப்போ இந்த சூழ்நிலை அந்த வீட்டில் இருக்கிற அந்த அமானுஷ்ய சக்தி என்ன, உண்மையிலேயே அந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு, இதுகிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோடைய குடும்பம் தப்பிக்குது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். ப்ளஸ்னாவே தமிழ் டப்பிங் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூப்பராக ஒரு தமிழ் டப்பிங்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை நடிச்சு எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ, அவங்க ஒய்ஃபு, அப்படியே அந்த குட்டி பொண்ணு, பேயா வரது எல்லாமே வந்து செம்மையான பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. படத்தில் அந்த ஹாரர் சீன்ஸ் ஒரு சில சீன்ஸ் தான் வரும். அது வந்தவனால தரமாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. அந்த பேயை காமிக்கிற அந்த பேயை காமிக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த பியூஜியமால நம்மளை பயப்படுத்திடுவாங்க. பியூஜியம் வந்து அந்தளவுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன பியூஜியம் தேவையோ அதை பர்ஃபெக்டாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் எல்லாமே நைட் ஷூனில் எடுக்கப்படுது. அதனால் அந்த எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்குது. அந்த பேய் வர்ற திசையை அப்படி இப்படின்னு காட்டுவாங்க பாரு, அதெல்லாம் செம்மையாக வந்திருக்கு. இந்த படம் உண்மை சம்பவத்தை வந்து அடிப்படையாக இருக்கப்பட்ட படம். ஏன்னா அவங்களோட லைஃப்ல நடந்ததா அப்படியே நமக்கு வந்து படமாக கொடுத்துருக்காங்க. அதனால படம் பார்க்கும்போது அந்த ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். மைனஸ்னாவே ஸ்கிரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா அப்படியே சினிமா தானே இருக்கு, ரியாலிட்டியே இல்லை. அந்த பேய் வர்றது, ஹாரர் சீன்ஸ் இது எல்லாமே வந்து சினிமா தரமாக இருக்கு. ஏன்னா இது மாதிரி படமெல்லாம் ஒன்றா டாக்குமெண்ட்ரி மூவி அப்படியே கொண்டு போயிருக்கணும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல நம்மளுடைய ஹாரர் சீன்ஸை நிறைய கொண்டாந்து மிரட்டி இருக்கணும். ஆனால் இவங்க அந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்பவே அடி வாங்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த ஸ்லோனஸ் நமக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் படம் ஸ்பீடாக கொண்டு போயிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிருக்கலாம். அதே மாதிரி படத்தில் இவங்க தான் வராங்க, ஓயாமல் இவங்க தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஓரளவுக்கு பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் படத்தில் அந்த பேய் வர சீன்ஸு, அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவு. ரொம்ப 2-3 சீன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா அதை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா படம் பார்த்து போஸ்டர் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. சாமி என்னடா போஸ்டரில் மிகப்பெரிய ஒரு பேய் இருக்குதா அப்படின்ட்டு நினச்சிட்டு போனோம்னா அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி ஒரு சில படத்தில் போஸ்டரை காட்டி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஹாரர் சீன்ஸில் இருக்குது. இதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான், ஒரு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பெருசாக அவங்க ஒன்று பெருசாக கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு நம்மளை வந்து கனெக்டிவிட்டி பண்ணல. படத்தில் எந்த விதமான எமோஷனல்ஸ் எதுவுமே இல்லை. சும்மா அப்படியே ஒரு பேய் படமாப்பா அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி வழக்கமான பேய் படம்லாம் எப்படி வருமோ அதே டெம்ப்ளேட் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. பார்த்தா காலங்காலமாக எப்படி ஒரு பேய் வந்தால் என்னவெல்லாம் நடக்குமோ அதே சீன்ஸ் தான் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரியாலிட்டியில் எடுக்கும்போது கொஞ்சம் சினிமா தனத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் ரியாலிட்டியை எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் படம் பார்க்கும்போது நமக்கு என்னடா அது வழக்கமானது பேய் படம் தாயா அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா படத்தில் அந்த மனுஷன் நிறைய இருக்குது. அதனால தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா சுமாராக இருக்கா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களோட வருது உங்கள் கவி பாரதி.